இந்த ஆனாவனாங்கிற தலைப்பில் நான் சொல்ல விருப்பப்படுவது ஒன்னே ஒண்ணுதான். அடுத்தவனை பத்தி கவலைப்படாத, ஒன்னை பத்தி கவலைப்படு. This is what I am trying to say in this whole speech. உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மேம்பட்ட மனிதராக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை என்பது அமைகிறது. பெரும்பாலும் நம்மை நாமே நேசிப்பது இங்கே எப்போதுமே சுயநலம் சார்ந்த ஒரு விஷயமாகவே நமக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. நீ உன்னை நேசிக்க கூடாது, அடுத்தவர்களை நேசிக்க வேண்டும். ரொம்ப நாளா இது ரொம்ப குளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மையில என்னன்னா, தன்னை யாரால் நேசிக்க முடியாதோ அவரால் அடுத்தவரையும் நேசிக்க முடியாது. யாருக்கு தன் மீது பிரியம் இருக்கிறதோ அவருக்கு எல்லோர் மீதும் பிரியம் இருக்கும். சில பேர் கடுகடுன்னு இருக்கிறதுக்கான காரணம் அவர் மேல அவருக்கு கடுகடுன்னு கடுப்பு இருக்கும். அவரை இவருக்கு பிடிக்காமல் இருக்க, நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த கேள்வியை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறை, சில பேர் வாரத்துக்கு ஒரு முறை, சில பேர் மாதத்துக்கு ஒரு முறை தனிமையில் இருக்கிறது கேட்போம். நான் என்ன பெட்டரா இருக்கலாமே, நான் என்ன சரியா இருக்கலாமே, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அப்படி நான் இருக்கிறேனான்னு ஒரு கேள்வி இருக்கு எல்லார்கிட்டையும். இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில வாக்கிங் போற ஆளுகளை பார்க்கல நமக்கு தோணும், நாம விட்டு ஏன் காலையில் 8 மணிக்கு தூக்குறோம், நம்மளும் 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில் ஒரு 6 மணிக்கு வாக்கிங் போய் பாடியை ஃபிட்டா வச்சுக்கலாமே ஒரு நாள் தோணும். 2 நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம், 3ஆவது நாள் அந்த ஆளையும் கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ, நானும் வீட்டுக்கு போய் திரும்பி வந்துடும். சில பேர் நல்லா படிக்கிறத பார்த்து இவரை போல நன்கு படித்து நம்மளும் இருக்கலாமே, நம்மளால முடியுமே, நாமே இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணும். சில நேரங்களில் பார்க்கப்ப அமைதியான குடும்பத்தை பார்க்கிறப்ப இப்படி சண்டை சச்சரவு இல்லாம நாமளும் வாயெல்லாம் கொடுக்காம அமைதியாக கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போய் வாழலாமே அப்படின்னு தோணும். நல்ல குணநலங்களோடு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறது எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறார்கள், இவர்களை போல நாமளும் இருந்தால் என்ன, நாமே அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோட போய் தப்பு தண்டான்னு பண்ணி தொலைக்கிறோம் அப்படின்னு நம்மளாமே கருவிக்கிறோம் இல்லையா? முதல் நாள் சாயந்தரம் உச்சகட்ச மகிழ்ச்சியிலே மனிதன் இருந்துவிட்டு மறுநாள் காலை தன்னையே மன்னித்துக் கொள்ள முடியாமல் தடுமாறுவதுதான் ஞாயிற்றுக்கிழமைகளின் சிக்கல் இல்லையா? புரிஞ்சவனுக்கு புரியும். சங்கடமா தான் இருக்கு. ஆனா அதை செய்யக்கூடாதுன்னு தோணுது, அதை எங்கேயோ ஒரு இடத்துல தடுக்குது. நான் வேறு மாதிரி இருக்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் அது மாதிரி இருக்க முடியவில்லை. நான் வேறு மாதிரி இருக்க முயற்சிக்கிறேன், அதை மற்றவர்கள் தடுத்து விடுகிறார்கள். இதான் நம்ம செய்யற முதல் போங்கு. நாம் நினைத்தபடி நாம் இருக்க வேண்டும். நாம் நினைக்கக்கூடிய பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப் ஒன்று இருக்கு. நமக்கு 2 வெர்ஷன் இருக்கு. நாம் இப்ப இருக்கிற வெர்ஷன் ஒண்ணு, நம்முடைய பெட்டர் வெர்ஷன் ஒன்று இருக்கு. நமக்கு இப்படி இருக்க முடியும், நம்ம இதை விட பெட்டராக இருக்க முடியும். நாம எப்போதுமே அடுத்தவனை பெட்டராக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். பிள்ளைகளை நன்கு படிக்க சொல்லுவோம், நல்ல குடும்பஸ்திரியாக மனைவியை இருக்க சொல்லுவோம், நல்ல அலுவலராக நண்பர்களை இருக்க சொல்லுவோம். அதே போலதான் வயசு வருஷா பெண்களும் பக்கத்து வீட்டுல எல்லாம் பாருங்க, அவரெல்லாம் எப்படி இருக்கிறார், குடும்பத்தை மனுஷன் நீங்க எப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு மற்றவர்களை ஒரு பெட்டர் வெர்ஷனா இருக்க சொல்ற நாம நம்மளை பெட்டர் வெர்ஷனா மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணி தோத்து போயிடும். அது ஒரு கட்டத்துல நம்ம மேல நமக்கு கோவம் வந்துடும். என்ன சொல்லிடுறோம், நான் ஏன் பெட்டர் வெர்ஷனா இருக்க முடியலங்கிறதுக்கான காரணம் சொல்றோம்.